டேட் தான். ஆம். இந்த 20 அதுக்கு பின்னால டைம் எடுக்கப்படாது. சரியா? கிளாஸ்ல ஆம் ஞாபகப்படுத்தி சார். பார்க்கப்படாது. வந்துடா ஸ்கிரீன். ஆ என்ன வரலையா ஸ்கிரீன்? ஆம் சார். ஓ சார், ஓதலி ஸ்கிரீன் வரல வந்துட்டு. ஓடும். சரி ஓதவா. فوشد அப்படியா சார்? அப்படி என்கிட்ட கேட்டு ஓதுங்க, படிச்சாச்சு. பெரியப்பா படிச்சுக்கிறீங்க. فوسط சப்து நிக்குது, அவ்வளவு அவசரம். فوسطن به. போட்டும் போட்டும். فوسط என்ன சார்? பிழை இல்லாம வசனத்தை ஓதி முடிங்க. فوسطن به جمعا. சரி போதுங்க. فوسطن به جمعا. பிழை. வசனத்து இடையில அரவாசி இல்லாம போகும். فوسط فوسطن به جمعا. வசனத்தை இல்லாம பார்க்க கூடாது. சரி போதுங்க. فوسطن به جمعا. ரெண்டாவது. وتكون الجبال كالعهن المنفوش. சரி போதுங்க. وتكون العهن المنفوش. அவன் அரவாசி இல்லாம போயிடுச்சு. என்ன சார்? சவுன் அரைவாசி இல்லாமல் சென்று விட்டது. فتكون الجبال كالعهن المنفوش. என்னத்த சார் பட்டிட்டு? இப்ப சரி. இப்ப சரியா விட்டீங்க. என்ன பேச லேட்டா கேக்குது உங்களுக்கு? என்ன பிரச்சனை? கேக்குதா? இப்ப சரியா போகுங்க. நான் சொல்லி பேசி முடிஞ்சு அரை மணி நேரம் பூரா நீங்க ரிப்ளை பண்ணீங்க. சத்தம் சார், ஆ, அதனால கேக்குது இல்ல. என்ன சத்தம்? பஸ் போகுதா, கார் போகுதா, பிளைட் போகுதா? ரோடு கதை விட்ட சத்தம் சார். ம். உங்களை சொல்லிக்கிறேன், கிளாஸுக்கு வர நேரம் சைலண்டான இடத்துல இருந்து கிளாஸுக்கு வாங்கோ, அல்லது உங்களுக்கு தான் கஷ்டமாகும். சாணி நான் சொல்ல ஆம் சார். சரியா கேட்கு இல்லைன்னா அதான் பிரச்சனை. நான் பழம்ப சொல்லிக்கிறேன். கேக்குது. ம். அது போதும் பாப்போம். மூணாவதுயா சார்? ரெண்டாவது போல சரியா வரும். وتكون الجبال كالعهن المنفوش. அல்ல, ஜிபாலு. லாம்ல லம்மதுன்னு உச்சரிங்க. ஜிபாலு. وتكون الجبال كالعهن المنفوش. மூணாவது. لترون الجحيم. பல. சார் என்ன? மூணாவதுல لترون
ஜஹீம் அப்படியா சார் வரும்? ம். எனக்கு தெரியாது ஓதுங்க. என்ன விஷயம் என்ன தெரியாது? ஃபதஹத்தும் தெரியாதா, கசரத்தும் தெரியாதா, லம்மதும் தெரியாதா, வசனத்தை எப்படி நிப்பாட்டுன்னு தெரியாதா, எழுத்து சரிங்க என்னன்னு விளங்குது சார், இல்லையா, என்ன பிரச்சனை, என்ன விளங்குது இல்ல, என்ன தெரியாது. எல்லாம் விளங்குது. அப்ப எல்லா வேலையும் ஓதுங்க. என்ன விளங்குது இல்லைன்னு சொன்னா தான் நான் பதில் சொல்லுவேன். எல்லாம் படி தந்தீங்க. لترون الجبال لترون الجحيم لترون الجحيم. சரியா முடிஞ்சா? ஓ சார், நல்லா அதுதான். மூணாவது நாலஞ்சு முறை ஒதுக்கிங்க. என்ன பிரச்சனை? திருப்பி ஒரு உட்காந்து பார்ப்போம். சரியா இது எதுக்கு சரின்னு பார்த்துக்கணும். لترون الجحيم நாலாவது. الذي جمع ما الذي جمع مالا ومدده. வீட்டுல எப்படியாவது நீங்க வீட்டுல திறந்து பார்த்து இல்ல. வீட்டுல திறந்து பார்த்து இல்ல. உங்களோட ஓதல் தான் உங்களோட வண்டவாளம் சொல்லுது. உங்களோட ஓதல்ல ஹாலாத்துக்கள் சொல்லுது. ஷஹானி வீட்டுல திறந்து பார்த்து இல்ல. இப்பதான் வந்து என்னத்தையும் முணுமுணுத்து கொண்டு போறதாக சொல்லுது. முதலாவதுலயும் அப்படி பிரச்சனை, ரெண்டாவதுலயும் அதே பிரச்சனை, மூணாவதுலயும் திருப்பி ஏன்ட கேட்கிற அளவுக்கு பிரச்சனை வந்துக்குது. நாலாவதுல அதோட பெரிய பிரச்சனை வந்து இப்ப என்ன செய்யற சாணிய? என்ன விலை கேட்கறது? என்ன விலைனா கிளாஸ்ல ஓ வந்து ஒரு சார், வசனத்தை ஒரு முறை ஓதணும். அது சரியா வரலன்னு சொன்னா வீட்டுல ஓதலன்னு தான் அர்த்தம். வேற என்ன கேட்டு இல்லையா? ஆம் சார். இதுக்கு வயல அப்புறம் சரி ஆ? ஓதுங்க வாங்க. பஸ்ல இருந்து வெளில வராங்க எல்லாமே பிள்ளை. கிளாஸ்ல வந்து ஒரு வசனத்தை கூட ஃபர்ஸ்ட் டைம் சரியா ஓதல ஷானி. அதுக்கு நான் செய்யறேன். கடைசி பல கடைசி சரியா ஓதும் கடைசி பாவம் தலையை திருத்திக் கொள்வோம். الذي جمع مالا وعدده. ஏன் இதை ஸ்டார்டிங் சரியா ஓதல? பிள்ளையாயிட்டு சார். நான் ஏன் கொலை ஆயிடுச்சு? வீட்டுல ஓதாம வந்தா கொலை ஆகும். வீட்டுல ரெடி இல்லாம வந்தா கொலை ஆகும். எனக்கு ஓத இயலும், எனக்கு ஓத தெரியும், நான் ஓதிக் கொள்வேன், சேற்ற பாடத்தை காட்டிக் கொள்வேன் என்று சொல்லி வந்தீங்கன்னா கொலை ஆகும். நீங்க ப்ரிப்பேர் ஆகி தயாராகி சரியாக ஓதி பழகி வந்தீங்க தான் என்ன இருக்காது, கொலை ஆகாது. மூணாவது பாவம். மூணாவது சார். لترون الجحيم ரெண்டாவது. وتكون الجبال كالعهن இல்ல கல் المنفوش ஆயில் ரெண்டு மூச்சு போகுது. وتكون الجبال كالعهن المنفوش திரும்பி போதுங்க. وتكون الجبال كالعهن المنفوش. மன்ஃபூஷ் இஷ் சவுண்டுக்கு வரணும். حاضر. وتكون الجبال كالعهن المنفوش. முதலாவது பாபம். فو- فوسطن به جمعا என்று ரிப்பீட் ஆகி தான் ஓதுறீங்கன்னா فوسطن به جمعا. மூணாவது முறை ஓதுனா சரியா வருது. வசனம் சரியா சேர்த்து வருது இல்லையா? என்ன பிரச்சனை? கஷ்டமா ஏன்னா
வீட்டுல ஒவ்வொரு நாளும் 5 புதிய வசனங்கள் ஓதுற சாணி உண்மையை சொல்லணும். சில நேரத்துக்கு ஓதுங்க சார். சில நேரத்துக்கு போகுது அந்த பிரச்சனை ஆகி சிலதுக்கு சரியா வருது, சிலது போலையா வருது. இப்ப நாளைக்கு என்ன செய்யுது? புதியவா ஓதி தர மாட்டேன், நடக்காது. புதிய பாடத்துக்கோ புதிய விஷயத்துக்கு போறதுக்கோ நடக்காது. இப்படி இருந்தா எப்ப நீங்க தார வேலைய வீட்டுல நல்லா பிராக்டிஸ் பண்ணி கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓதுற முதலாவது நேரத்திலேயே எந்த ஒரு பிழையும் இல்லாம அழகான முறையில அமைதியா சரியாக நீங்க ஓதிட்டு போறீங்களோ அப்பதான் என்ன செய்யலாம்? புதிய பாடத்துக்கு நாங்க நிம்மதியா அழகா போகலாம். இல்லாட்டி போக இயலாது. அப்படித்தானே? எஸ் சார். ஓ. ஆஹ் ஆகவே என்ன செய்யணும் இப்ப சொல்லுங்க பாப்போம். வீட்டுல புது வசனங்கள் ஓதணும் மஞ்சோரே. முதலாவது வேலை இந்த வசனங்களை பேசிட்டு நல்லா சரளமான அமைப்புல அழகான அமைப்பில் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம் முதலாவது. ஆமாம் சார். சரியா? ரெண்டாவது என்ன செய்யணும்? புதிய வசனங்களையும் நிறைய ஓதி பழகணும். 2 வேலை நடக்கணுமா? ஆம்.